மக்கமா நகரில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட சூரா 3 பகுதிகளாக இந்த சூரா எம்மை பார்த்து உரைக்கின்றது. அந்த சூரா தான் சூரத்துல் ஆஸ்ர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஆஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. இந்த சூரா இது 103வது இடத்தை குர்ஆனில் பிடித்திருக்கின்றது. இந்த சூறாவில் முதலாவது வசனமே வல் அஸ்ர், மனிதர்களே காலத்தின் மீது சத்தியம். அல்லாஹ் எதில் கஸம் செய்வானோ அது பிரபல்யமானதாக மிக உயர்ந்ததாக மாறிவிடும். அல்லாஹ் சத்தியம் செய்த நேரம், காலம், டைம், வக்த். வல்லுஹா, லுஹாவுடைய நேரம் பெறுமதி. வல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய நேரம் பெறுமதி. வல்லைலி இதா, இரவுடைய நேரம் பெறுமதி. வன்னஹாரி, பகலுடைய நேரம் பெறுமதியானது. சுப்ஹானல்லாஹ், நேரம், காலம், இந்த சத்தியங்கள் குர்ஆனில் அதிகமாக வருகின்றது. நேரத்தின் மீது, காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியமிடுகின்றான். எனவே மனிதருக்காக பெறுமதியானது வாழ்க்கையில் அவனுடைய நேரம்தான். அதனால தான் கடைசி சந்தர்ப்பத்தில் கூட மனிதன் கேட்பது فَيَقُولَ رَبِّ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ. யா அல்லாஹ், கொஞ்ச நேரம் தாவே யா அல்லாஹ், கொஞ்ச நேரம். இலா அஜலின் கரீப், குறுகிய நேரமாவது எனக்கு தர முடியுமா? சூரா ஜுமரில் அல்லாஹ் சொல்லுகின்றான், இவர்கள் எப்படி கை சேதப்படுவார்கள்? அன்த கூல நஃப்சு யா ஹஸ்ரதா, எனக்கு ஏற்பட்ட கை சேதமே, கவலையே, துக்கமே. அலாமா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ், நான் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டி எத்தனையோ சந்தர்ப்பத்தில் இந்த நேரத்தை வீணாக்கிட்டேனே. அவு தகூல லவ் அன்னல்லாஹ ஹதானி லகுன்து மினல் முத்தகீன், இந்த நேரத்தை சரியா பயன்படுத்தி இருந்தா, நான் சரியா இந்த நேரத்தை குறிப்பிட்டிருந்தால் நான் சரியான ஹிதாயத்துடைய மகனாக மாறியிருப்பேனே என்று கடைசி சந்தர்ப்பம் கை செய்தப்படுவார். சூரா காஃபிலும், சூரா ஹதீதிலும், சூரா வாக்கியாவிலும் அல்லாஹ் நேரம், காலங்களை இதா வகாத்தில் வாக்கியா, நிகழக்கூடியது நிகழக்கூடிய நாள்ல 3 கூட்டத்தினரை போன்று சக்கராத்தில் துடிப்பார்கள். நேரம், காலம் பேசப்பட்டிருக்கின்றது. சகோதரர்களே, டைம், வக்துன்றது ஆக முக்கியம். ஜமான், காலம், தஹர், காலம். சூராவுக்கு ஒரு பேரை வைத்திருக்கிறான் அல்லாஹ். அதில் மனிதர்களை பற்றியே சொல்லுகின்றான். இன்சான் தஹர், மனிதர்களே இன்சான் தஹர், மனிதன் தான் காலம். ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி தஃப்சீரில் வருகின்றது, மனிதனே நேரம், காலம் என்றால் அது நீ தான். நீ உன்னுடைய கேபிட்டல் தான் நேரம். நீ வாழ்கின்றாய், அதுதான் காலம். காலம் முடிந்தால் மனிதன் என்றொருவர் இருக்க முடியாது. அவர் மௌத்தாகி விடுவார், இல்லாமல் ஆகிவிடுவார். காலமே மனிதர்கள். இன்னும் ஒரு ஹதீஸில் அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றானாம், காலம் நான் தான். லா தசுப்பு தஹர், காலத்துக்கு நீங்கள் ஏச வேண்டாம். காலம் பெருமதியானது, இதை பயன்படுத்துங்கள். கிஃபாயத்துல் அத்கியா என்ற நூலில் ஹாமிதுல் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவங்க எழுதியிருக்கிறாங்க, அவுகாத்துக்க உமுருக்க, உனது வாழ்நாள் இருக்குதே, இதுதான் உன்னுடைய நேரம்ன்றது வாழ்நாள் தான். அவுகாத்துக்க உமுருக்க, உமுருக்க ரஅசு மாலிக்க, உன்னுடைய வாழ்நாள் தான் உன்னுடைய வாழ்வாதாரத்தின் முதல் பணம், கேபிட்டல் அதுதான். கேபிட்டல் இல்லாமல் வியாபாரம் செய்ய முடியாது. உலக வியாபார வாழ்க்கை என்ற வியாபாரத்தை செய்ய வேண்டும் என்றால் வாழ்நாள் கொடுக்கப்பட வேண்டும். 20 வருஷம், 50 வருடம், 70 வருடம், 100 வருட வாழ்நாள் எடுத்திருந்தால் அவர் கேபிட்டல் எடுத்திருக்கின்றார். சுப்ஹானல்லாஹ், இதை வைத்து தான் இலா ஜிவாரில்லாஹி நஈம், அல்லாஹுடைய வஅலைஹி திஜாரா, உன்னுடைய வியாபாரம் ஸ்டார்ட் ஆகிறது இந்த வாழ்நாளை பொறுத்துத்தான். பிறந்ததும் மௌத்தாகினால் கேபிட்டல் இல்லை, அவர் பிஸ்னஸ் பண்ண முடியாது.
வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியம், காலத்தை உங்களுக்கு முதலீடாக நான் தருகின்றேன். லைஸ யதஹஸ்ஸரு அஹ்லுல் ஜன்னா, சொர்க்கவாதிக்கு கவலையே இல்லை, அதனால தான் சொர்க்கத்துக்கு போய்த்திருக்கிறார். அந்த சொர்க்கவாதி கவலைப்படும் ஒரு விடயம் இருக்கும் என்றால் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, இலா அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாதியே கை சேதப்படுவாராம். லம் யذ்குருல்லாஹ மர்ர பிஹா, எந்த நேரம் அவரை விட்டும் அல்லாஹ் என்ற ஒரு சொல்லாமல் உலகத்தில் கழிந்ததோ, சுபஹானல்லாஹ் சொல்லாமல் கழிந்ததோ, ஒரு நல்ல வேலை இல்லாம ஒரு டைம் கழிந்த நேரத்தை பத்தி சொர்க்கவாதி சுவர்க்கத்தில் கவலைப்படுவாராம். சுபஹானல்லாஹ். கண்ணியமிக்கவர்களே, கை சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருப்பது, எங்களுக்கு மட்டுமே சொந்தமானது. தாய் நினைத்தால் பிள்ளைக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது, பிள்ளை நினைத்தால் வாப்பம்மாக்கு கொடுக்க முடியாது. உயிருள்ள எந்த பொருளும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இதா ஜாஅ அஜலுஹும், ஓட அஜல் வந்து விட்டதென்றால் யாரும் யாருக்கும் உதவி செய்யவே முடியாது. எந்த டைமையும் யாரும் யாருக்கும் கை சாத்து விட முடியாது. சகோதரர்களே, இந்த முக்கியமான சத்தியம் எமக்கு அடுத்த விடயத்தை கொண்டு வருகின்றது. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் நஷ்டத்தில் இருக்கிறாங்க. இப்ப கவனிங்கோ, சுப்ஹானல்லாஹ். இன்னல் இன்சான், மனித கோடிகளே நஷ்டத்தில். ஆனால் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், எங்களுடைய ரப், எங்கள் முஸ்லீம்களுடைய குர்ஆன் அல்லாஹ் சொல்லுகின்றான், இது உங்களுடைய அல்ல, நீங்க மட்டுமல்ல, முழு மனித கோடிகள் என்னுடைய படைப்பு தான். இன்னல் இன்சான், இன்சான் என்ற வார்த்தை குர்ஆனில் மட்டும் 65 இடங்களில் அல்லாஹ் இன்சான், மனிதனே என்று பேசுறான். சுப்ஹானல்லாஹ். ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹர் லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. இன்சான்களை படைச்சிருக்கிறது நாங்க தான். அவங்களுக்கு ஒரு நேரம் இருந்துச்சு, சுபஹ்ல ஓதப்படக்கூடிய சூரா, வெள்ளிக்கிழமையுடைய நாள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சொல்லுகின்றான் சூரா கியாமாவுல, அயஹ்சபுல் இன்சானு அல்லன் நஜ்மஅ இதாமா, மனிதன் நினைக்கிறானா நாங்கள் மீட்டி எழுப்ப மாட்டோம் என்று. கடைசி வசனத்தில் சூரா கியாமாவில் சொல்லுகின்றான், அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா, மனிதர்கள் நினைக்கிறாங்களா அவங்கள நாங்கள் சும்மா விடத்தான் படைத்திருக்கிறோம் என்று நினைக்கிறாங்களா? இன்சான் என்ற வார்த்தை, லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதர்களே உங்களை நாங்கள் அழகான மனிதன், முழு மனித கோடிகளுடைய ரப் பேசுகின்றான். யா அய்யுஹல் இன்சானு மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். சூரா இன்ஃபித்தாருடைய வாசகம் இது, 6வது வசனம் இது. அல்லாஹ் சொல்லுகின்றான், மனிதர்களே ரப்புல் கரீமை விட்டு உங்களை தூரமாக்கியது என்ன? ரப்புல் கரீம். மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். இன்சான் 65 இடங்களில் இன்சான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான், அவனே இன்சான்களுக்கு சொந்தக்காரன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு பேசி இருக்கின்றான். சூரா அபஸையில் பேசுகின்றான், ஃபல்யன்துரில் இன்சானு இலா தஆமி, மனிதன் அவன் சாப்பிடுற ரிஸ்க கொஞ்சம் யோசிச்சானா எங்கிருந்து வருதுன்னு. சூரா தாரிக்கில் அல்லாஹ் பேசுகின்றான், ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக, எதிலிருந்து அவன் படைக்கப்பட்டான் என்பதை முதலாவது மனிதன் பார்க்க இல்லையா? லகத் ஹலக்னல் இன்சான், இன்சான்களை நாங்க தானே படைச்சிக்கிறோம். அல்லாஹ் எத்தனை இடங்கள்ல இன்சான் இன்சான் இன்சான். ஏன் முதலாவது வஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எப்படி வந்தது? இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக ஹலகல் இன்சான மின் அலக. இந்த அலகாவில் இருந்து இன்சான்களை, முஸ்லீம்களை, முஃமின்களை மட்டுமல்ல, முழு மனித கோடிகளுக்கும் வெற்றியை சொல்லித்தரும் குர்ஆன். கை சேதம் எது என்பதை காட்டி கொடுப்பது குர்ஆன். தேவ தூத வாக்கிய வச்சனாக்தமாய் இந்த குர்ஆன் என்பது முழு உலக மக்களுக்கும் ஹுதல் லின்னாஸ்,
ஹுதல் லில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எங்களுடைய ரப் ஆலத்துக்கே ரப்பு அவன்தான். குல் அஊது பி ரப்பின் நாஸ், ரப்புன் நாஸ், மனிதர்களுடைய ரப் தான் அல்லாஹ். முஸ்லீம்கள் முஃமின்களுக்கு மட்டும் வெற்றியை சொல்லுவதல்ல, ஹுதல் லில் நாஸ், இந்த முழு மனித கோடிகளுக்கும் நேரான வழி காட்டக்கூடிய இஸ்லாம் ஷரீஅத். சகோதரர்களே, இதில் அல்லாஹ் சொல்லுகின்றான், நஷ்டத்தில் தான் முழு மனித கோடிகளும் இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட ஒரு நியதி ஒன்று இருக்குது இஸ்லாத்தில். முதலாவது மறுத்து பழகுவது. மறுப்பதென்றால் அல்லாஹ் ரப்பென்று ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் லா, ஒன்றுமே இல்லைன்னு சொல்லணும். கலிமாவே லா இலாஹ இல்லல்லாஹ் தானே. லா, இல்லவே இல்லை, இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர இல்லை. குர்ஆன்ல இப்படித்தான் அல்லாஹ் பேசுவான், வெற்றின்ற ஒன்றும் மனிதர்களுக்கு இல்லவே இல்லை. இன்னல் இன்சான லஃபி குஸ்ர், நஷ்டத்திலே தான் மனிதர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. குஸ்ர் என்றால் நாம் விளங்க வேண்டும், இது குர்ஆனில் பல இடங்களில் வருகின்றது. நான் ஒரே ஒரு இடத்தை இந்த இடத்தில் நான் உங்களுக்கு குர்ஆனில் சொல்லுகின்றேன். சூரா ஹஜ்ஜில் 11வது வசனத்தில் தெளிவான நஷ்டவாளி யார் என்று முஸ்லீம்களை தொட்டும் பேசுகின்றது. அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் நல்ல மக்கள். லயகூலுன்னல்லாஹ், யார் வானம் பூமியை படைத்தது எல்லாம் அல்லாஹ், சூரியன் சந்திரன் இயக்குவது அல்லாஹ் தான் என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஒன்று இருக்கின்றது, அவர் நஷ்டவாளி. அவர் யார் தெரியுமா? சூரா ஹஜ்ஜுடைய 11வது வசனம், வமினன் நாசி, மக்களில் இருக்கின்றார்கள், மையஅபுதுல்லாஹ, அல்லாஹுவை சுஜூது செய்து வணங்கக்கூடிய மக்கள். நல்லா விளங்கிக்கோங்க, அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களில் மனிதர்கள் இருக்கிறாங்க. வமினன் நாசி மையஅபுதுல்லாஹ அலா ஹர்ஃபின், ஹர்ஃபின் என்றால் ஈமான்ல யகீன் இல்லாத நிலையில, விசுவாசத்தை உறுதியாக அமைத்து கொள்ளாம ஃபுட்போட்டில் நின்று கொண்டு ஓர பகுதியில் ஷக்கில் சந்தேகத்தில் இருந்து கொண்டு அல்லாஹுவ ரப்பாக வணங்கக்கூடிய மக்கள் மனிதர்களில் இருக்கின்றார்கள். இவர்கள் யார்? இன் அஸாபஹு கைருன் இத்மஅன்ன பிஹி, ஏதாவது நலவு நடந்தா, கைர் நடந்தா மஹல்லாவோட முஸ்லீம்களோட நலவுல சேர்ந்து கொள்ளுவாங்க, நலவுல இருந்து கொள்ளுவாங்க. வ இன் அஸாபதுஹு ஃபித்னா, ஏதாவது ஒரு முன்பின் நடந்தா, ஏதாவது ஒரு ஃபித்னா ஒன்று வந்துட்டேன்டா, ஏதாவது ஒரு ஷர்ருக்குள்ளால் அகப்பட்டு கொண்டாரேண்டா, அல்லது முஸ்லீம்களுக்கு ஒரு சோதனை வந்துட்டேன் இருந்தா, கைர் அதாவது நலவு வந்தா சேர்ந்து கொள்ளுவாங்க, இஸ்லாத்துல இருந்து கொள்ளுவாங்க. வ இன் அஸாபதுஹு ஃபித்னா இன்கலப அலா வஜ்ஹிஹி, அவருடைய முகத்தை வேறு திசைக்கு திருப்பிக் கொள்ளுவார், வேறு இடத்தை நாடுவார், வேறு மதத்தை போன்று நடந்து கொள்ள பார்ப்பார், முஸ்லிம் என்ற அடையாளம் கண்டுகொள்ள கூடாது என்று நினைத்து விடுவார். சகோதரர்களே, நலவு நடந்தா இபாதத்தில் இருப்பார், ஷர்ரோ ஃபித்னாவோ எங்களை தொட்டு விட்டால் இஸ்லாத்தை விட்டும் அப்புறமாகி விடுவார். இவர் யார் தெரியுமா? ஹஸிரத் துன்யா வல் ஆஹிரா, துன்யாவும் ஆஹிராவுலையும் நஷ்டவாளியான நல்ல மக்கள் இவங்க தான். இஸ்லாத்லையும் இல்லை, குஃபுர்லையும் இல்லை, ரெண்டுக்கும் மத்தியில் இருப்பாங்க. ஹஸிரத் துன்யா வல் ஆஹிரா ذلك هو الخسران المبين, தெளிவான நஷ்டமண்டா காஃபிர்களையோ, அதாவது முத்தகீனான யகீனுள்ள முஃமினோ அல்ல, காஃபிரும் அல்ல முஃமினும் அல்ல, ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வமினன் நாஸி மையஅபுதுல்லாஹ், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர். அப்ப யாராக இருக்கும்? சகோதரர்களே, இதுதான் நஷ்டம். இன்னல் இன்சான லஃபி குஸ்ர், நிச்சயமாக மனிதர்கள் எல்லாரும் நஷ்டத்தில், எல்லாருமே நஷ்டத்தில். கண்ணியமிக்கவர்களே, அப்ப லாபம் உண்டு, வெற்றி உண்டு. இல்லல்லதீன ஆமனூ, பாருங்க சூரத்துல் ஃபாத்திஹால கைரில் மக்தூபி அலைஹிம், இந்த கைரில்ன்றது இருக்குது, அன்அம்த அலைஹிம் கைரில், நீ யாருக்கெல்லாம் நலவு செஞ்சாயோ அவங்களோட வழியை எங்களுக்குரிய வழியாக காட்டிவிடு. ஆனால் நலவாளிகள் நிஅமத் செய்யப்பட்ட மக்களில் நிச்சயமாக கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், இவர்கள் இல்லையா அல்லாஹ், இவர்கள் அல்லாத ஒரு வழியை காட்டிவிடு. இதே போன்றுதான் இல்லல்லதீன ஆமனூ, ஈமானுக்குள்ளால் தன்னை அமைத்து கொண்டவர் நஷ்டவாளி
இல்ல, தோல்வி அடைய மாட்டார். அவர் பிரயோஜனமான நலவுல வெற்றியில தான் இருக்கிறார். ஈமான் என்ற வார்த்தை, முஃமினூன் என்ற வார்த்தை, முஃமினீன என்ற வார்த்தை, முஃமினாத் என்ற வார்த்தை, ஈமான் சம்பந்தமான வார்த்தை குர்ஆனில் 811 தடவைகள் ஒரே புத்தகத்தில் ஒரே வேதத்தில் அல்லாஹ் பேசியிருக்கிறான். எவ்வளவு முக்கியம்! 811 தடவை ஒரு வார்த்தை பேசப்பட்டிருப்பதென்றால் அது எங்களுக்கு எவ்வளவு தேவை. இல்லல்லதீன ஆமனூ, ஈமான் உள்ளவர்களை தவிர, கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். முஃமினுடைய ஈமான காற்ற முதலாவது இடம் வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான நல்லமலால் தான் காட்ட வேண்டும் ஈமானை. ஹசனுல் பஸரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்களாம், அல் ஈமானு கலாமுன், ஈமான்றது ஆமன்து பில்லாஹ் வ மலாயிகா வ குதுபிஹி வ ருசுலிஹி, அல்லாஹ் வ ரப்பாக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்றதுக்கு பேர் ஈமான். அவர் முஸ்லீம் ஆகிவிட்டார். இல்லல்லதீன ஆமனு, அவர் இஸ்லாத்துக்குள்ளால் வந்து விட்டார். ஆனால் அல்லாஹ் சொல்லும் ஈமான் அந்த கலாம்ல மட்டுமல்ல, வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான நல்ல விஷயத்தில் நீங்கள் அதை காட்ட வேண்டும். அதுல முதலாவது தான் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், தொழுகைக்காக நிற்பவர் அல்ல, தொழுகையில பயபக்தியோடு நிற்பவர், ஹஷ்யத்தோடு இருக்கக்கூடியவர், அமலே சாலிஹாத்தில் இருக்கக்கூடியவர். ஈமான் அமலே சாலிஹாத், அது ஆணோ பெண்ணோ யாரு செஞ்சாலும் சரி. மன் அமில சாலிஹம் மின் தக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமின் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, உலகத்தை மனமாக்குவதற்குரிய முதலாவது வாதா, ஆணோ பெண்ணோ ஈமானோட சாலிஹான் அமல் செய்யுங்கோ. வீடு கட்டி கொடுத்தார், ஆனா அவர் இஸ்லாத்துக்கு இன்னும் வர இல்லை. ரோட் போட்டு கொடுத்தார், ஆனா இஸ்லாத்துக்குள்ள வர இல்லை. அட்ரஸ் இல்லாமல் அமல் செய்ய முடியாது. எந்த பேங்க்ல போட்டோம்னு தெரியும், அட்ரஸ் இல்ல. அட்ரஸ் என்பது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்குரிய அட்ரஸ். அவங்களோட சுன்னா தான், அவங்க கொண்டு வந்த தீன அவங்களின் மீதுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் தான் ஈமான். அவங்க சொன்ன மாதிரி சொல்ல வேண்டும், செய்த மாதிரி தான் செய்ய வேண்டும். தொழுகையில் உள் தோற்றமும் வெளி தோற்றம் ரெண்டையும் சரியாகத்தான் செய்ய வேண்டும். அவர் தொழுத மாதிரி தான் தொழ வேண்டும். அவருடைய ஹஷ்யத்தை போன்று நாங்கள் ஹஷ்யத்தை எடுக்க வேண்டும். சகோதரர்களே, ஈமான் அமலே சாலிஹாத் சுமார் 811 தடவைகள் ஈமானோட அமலே சாலிஹாத் இருக்கும் என்று அல்லாஹ் வஅதாவே செய்றானே. வஅதல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும் வஅமிலுஸ் சாலிஹாத், ஈமான் அமலே சாலிஹாத் சஹாபாக்களை போல நீங்க இந்த பூமிக்கு மேலால எந்த நூற்றாண்டிலேயாவது நீங்க எல்லாரும் காட்டுவீங்க இருந்தா லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்தி, முழு உலக வேர்ல்டுடைய ஆட்சியோட கரத்துல நாங்க கொண்டு தருவோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்ததை நீங்க பார்க்க இல்லையா? அவர் ஏதாவது ப்ரமோட் பண்ணினாரா? எங்கேயாவது ஏதாவது அறிமுகம் செஞ்சார்? இல்ல. ரப்பி கஃபிர்லி வஹபிலி, பெட்ரூம்ல இருந்து கொண்டு அல்லாஹ் எனக்கு ஒரு ஆட்சியை தாண்டி கேட்டார். முழு உலகத்தையும் அல்லாஹ் கொடுத்தான். அதே வாதாவை எங்கள்கிட்ட கேட்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல ஷுக்ரையும் ஈமானையும் சஹாபாக்களை போன்று நீங்கள் இருங்கள், முழு துன்யாவுடைய முழு அருதையும் என்னுடையது, உங்களுடைய கரத்தில் தாரேன். லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்ல் கமஸ்தக்லஃபல்லதீன மின் கப்லிஹிம், உங்களுக்கு முன்னால கொடுத்து காட்டிட்டு தான் உங்கள்கிட்ட நாங்க வஅதல்லாஹ், அல்லாஹ்வுடைய வாதா. சகோதரர்களே, ஈமான் அமலே சாலிஹாத். மூன்றாவது தான் வதவாஸௌ பில் ஹக்கி, ஹக்க தாவத் செய்ய வேண்டும், அவர் எத்தி வைக்க வேண்டும் தனது பிள்ளைக்கு, மனைவிக்கு. கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, சூரா தஹ்ரீம்ல 6வது வசனம். ஈமான் உள்ளவர்களே, உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் பாதுகாத்துக்கோங்க. நல்ல விஷயத்தை நீங்க மஹல்லால ஊர்ல நீங்க வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ், சூரத்து தாஹாவில் அல்லாஹ் சொல்லுகின்றான், தொழுகையை பத்தி நீங்க தாவத் கொடுத்து கொண்டிருங்க. பொருளாதாரம் தானே உங்களோட பிரச்சனை. வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாஹ் வஸ்தபிர் அலைஹா, பொறுமையும் தாவத்தும் தொழுகையை பத்தி நீங்க மஹல்லாக்குள்ள எடுப்பீங்க இருந்தா லா நர்ஸுக்கு, உங்கள்ட்ட இருந்து நாங்க ரிஸ்க கேட்க மாட்டோம், நஹ்னு நர்ஸுக்கு, உங்களுக்கு நாங்க ரிஸ்க தருவோம். பொருளாதாரத்தை இழுத்து கொண்டு வந்து சேர்ப்போம். ரெண்டு வேலையை செய்யுங்க, தஅவத்தும் சபரும். இல்லல்லதீன ஆமனு வஅமிலுஸ் சாலிஹாத் வதவாஸௌ பில் ஹக்,
தாவத் செய்யுங்கோ, பேசுங்கோ நல்லது, அல்லாஹ்வை பத்தி, ரசூலை பத்தி, சஹாபாக்களை பத்தி, நல்லோர்களை பத்தி பேசுங்கோ, அவர்களுடைய சிஃபாத்துக்களை பேசுங்கோ. மூணாவது வதவாஸௌ பிஸ்ஸப்ர், சபராக இருந்து உலகத்துல வாழ பாருங்கோ. அப்பதான் சொர்க்கத்துக்குள்ளால குடும்பமாக போகலும். சூரா ராதில் அல்லாஹ் சொல்லுகின்றான், குடும்பமாக ஃபேமிலியாக சொர்க்கத்துக்கு வந்தவங்களுக்கு சலாம் சொல்லுவாங்களாம். சலாமுன் அலைக்கும், உங்களுக்கு சலாம். ஏன் சலாம் தெரியும்? பிமா சபர்தும், ரொம்ப சபரோட வந்திருக்கிறீங்க. இல்லாட்டி வாப்பாவை கூட்டிட்டு வரையிலுமா, மைனியை கூட்டிட்டு வரையிலுமா, மச்சானை கூட்டிட்டு வரையிலுமா, தாத்தாவை கூட்டி கொண்டு வரையிலுமா, முழு ஃபேமிலியோட நீங்க சொர்க்கத்துக்குள்ளால வாராண்டி இருந்தா பிமா சபர்தும். சபர் என்பது உங்களுடைய அகீமுஸ் ஸலா, தொழுகை நிலைநாட்டுங்கோ. நீங்க உதவி தேடுறா வஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, சபரோட தொழுகையில இருங்கோ. கண்ணியமிக்கவர்களே, சபர் மூன்று வகை. நன்மையை செய்யறண்டா சபர் தேவை, பாவத்தை விடுறண்டா சபர் தேவை. இந்த ரெண்டையும் செய்யக்கொள்ள அல்லாஹ்விடம் இருந்து ஒரு சோதனை வரும், அதுலேயும் சபர் தேவை. இந்த மூணு சபரையும் எடுத்து காட்டுங்கோ. இந்த 4 விஷயத்துக்குள்ள யார் வருவாங்களோ, வாலிபர், வயோதிபர், பெண்கள், ஆண்கள் யாராக இருக்கட்டும், அவங்க எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அவர் வெற்றியாளர் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. நான் ஒரு வெற்றியாளரை சொல்லி குர்ஆனில் இந்த சூராவை, இந்த ஹுத்பாவை நிறைவு கொண்டு வருகின்றேன். சூரா யாசீனில் 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், வஜாஅ மின் அக்ஸல் மதீனதி ரஜுலு யஸ்ஆ. அந்த ஊருக்கு 2 ரசூல்மார்கள் வந்தார்கள். ஃபஅஸ்ஸஸ்னா பிஸாலித்தின், 3வது ரசூலை கொண்டு அல்லாஹ் உறுதி பண்ணினான். அந்த ஊருக்கு வந்து தாவத் கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த ஊருடைய பார்டர்ல இருந்து அந்த மக்கள் மறுக்கும் மக்களிடம் ஒரு மனிதர் வந்தார். வஜாஅ மின் அக்ஸல் மதீனதி ரஜுலுன், சாலிஹான இபாதத்துடைய முஃமின் வந்தார் இல்ல, முஸ்லிம் வந்தார் இல்ல, அவர் ஒன்று மனிதர் வந்தார். ரஜுலுன், ஒரு ஆண் வந்தார். எஸ்ஆ, தொங்கோட்டம் ஓடிக்கொண்டு வந்தார். காலையா கௌமித்தபிஉல் முர்சலீன், என்னுடைய கூட்டத்தினரே, மஹல்லாவாசிகளே, ஊர்வாசிகளே, இந்த ரசூல்மார்களை நீங்கள் பின்பற்றுங்கள். முதலாவது தாவத் கொடுத்தார். முதலாவது என்னாமல் தாவத் கொடுத்தார். இரண்டாவது வமாலி அலா அஅபுதுல்லதி ஃபதரனி வ இலைஹி துர்ஜஊன் அஅத்தகிது மின் தூனிஹி ஆலிஹதன் இயுரிதினிர் ரஹ்மானு பிதுர்ரின் லா துக்னி அன்னி ஷஃபாஅத்துஹும் ஷைஅன். இப்படி எல்லாம் அவர் பேசினார், நல்ல அமல் செஞ்சார். ஒன்று தாவத் கொடுத்தார், இரண்டாவது நல்ல அமல், ஓடி நடந்து வந்து அந்த ரசூல்மார்களோட சேர்ந்து மக்களோடு பேசினார். இரண்டாவது அமலே சாலிஹாத் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறார். மூணாவது என்ன செய்தார் தெரியுமா? இன்னி ஆமன்து பிரப்பிக்கும் ஃபஸ்மஊன். முதலாவது இந்த ரசூல்மார் சொல்ற இந்த ரப்ப நான் ஈமான் கொள்றேன். இன்னி ஆமன்து, ஈமானும் கொண்டுட்டார். 3 விஷயம் வந்தாச்சு, ஈமான், தாவத், அமலே சாலிஹாத். இன்னொன்று வர இருக்குது, வந்த அவர் வெற்றியாளராக மாறி விடுவார். இதை சொன்ன உடனே ஊர்வாசிகள், மஹல்லாவாசிகள் கல்லால் அடித்து அதே இடத்தில் அவரை மௌத்தாக்கினார்கள். அவர் மௌத்தாகும் போது ஒரு வார்த்தை சொன்னார், அதுதான் சபர். அல்லாஹும்ம குஃபிர் லி கௌமி, யா அல்லாஹ் இந்த ஊர்வாசிகளை மன்னிச்சிடு யா அல்லாஹ், ஃபைன்னஹும் லா யஅலமூன், அவங்க விளங்காம என்னை அடிச்சு மௌத்தாக்குறாங்க. இந்த சபரை அவர் செஞ்சிட்டார். ஈமான், அமலே சாலிஹாத், தாவத்தும் சபர், இந்த 4 விஷயம் ஒரே மனிதருடைய வாழ்க்கையில சரியா ஒரு நிமிடத்துக்குள்ள அவர் ஓடி வந்து பேசுறதுக்குள்ள இந்த வார்த்தைகளை குர்ஆனில் பாருங்கள். 20 முதல் 25 வசனங்கள் வரை 5 ஆயத் ஓதும் நேரம் அளவுதான் அவர் நல்லமலும் அமலே சாலிஹாத்தும். அவர் மௌத்தாகிய உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? 4 விஷயம் தானே வெற்றி. கீல துகுலில் ஜன்னா, நீ உடனடியா சொர்க்கத்துக்குள்ள போவாப்பா. கீல துகுலில் ஜன்னா கால யா லைத கௌமி யஅலமூன், என்ன கூட்டத்தினர் இதை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். ஆண்டவர் சொர்க்கத்துக்கும் வைத்து இந்த 4 விஷயத்தை தான் முறைப்பாடு செஞ்சார். கண்ணியமிக்கவர்களே, அன்பானவர்களே, ஹபீபுன் நஜ்ஜார் சூரா யாசீனில் அல்லாஹ் கூறக்கூடிய ஒரு மாமனிதர். அவர் இந்த 4 விஷயத்தை உள்ளடக்கி ஒரு நிமிட அமல் கபூலானது. அவர் சொர்க்கத்துக்குள்ளால நான் குர்ஆனை கொண்டே தஃப்சீர் செய்திருக்கிறேன்.
நினைக்கிறேன் வேறு ஹதீஸோ இமாம்களுடைய கவுலோ சொல்லவில்லை. கடைசியாக ஒரு இமாமை ஞாபகப்படுத்துகின்றோம். இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுவார்கள், லவ் ததப்புரன் நாசு ஃபீ ஹாதிஹி சூரா, இந்த ஒரு சூறாவை 114 சூறாக்களே அல்ல, இந்த ஒரே ஒரு சூறாவை சரியா மக்கள் ஐடென்டி பண்ணுவாங்க இருந்தா, சரியா கிரகிச்சு எடுப்பாங்க இருந்தா, லவஸஅத்துஹும் அவங்களுக்கு இந்த ஒரு சூரா சொர்க்கம் போறதுக்கு போதும் என்று சொல்லுவார்கள். எனவே வல்லவன் அல்லாஹ் குர்ஆனை விளங்கிய கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ரப்பே நாயனே, நீ வெற்றியாளர்கள் என்று யாரை சொன்னாயோ அவர்களின் கூட்டத்திலுமே ஆக்குவாயாக. கபூலியத்தை அனைவருக்கு நசீபாக்குவாயாக. நாயனே, கியாமத்தில் தோல்வியாளர்களாக ஆக்கிவிடாதே அல்லாஹ். சஹாபாக்களுடைய ஈமானை நசீபாக்குவாயாக. சஹாபாக்களுடைய நல்லமலை நசீபாக்குவாயாக. சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இருந்த தஅவத்தை எமது வாழ்க்கையாக ஆக்கித்தாயா அல்லாஹ். சஹாபாக்களுடைய பொறுமையை சபரை எங்களுக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். நபிமார்கள் அன்பியாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக ஆக்கித்தா ரப்பே. நம் அனைவருடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முழு உம்மத்துடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முஸ்லிம் நாடுகளை அமைதிப்படுத்துவாயாக. ஈமானோடு வாழ்ந்து இஹ்லாஸோடு ஈமானோடு மௌத்தை சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக. நம்முடைய துஆக்களை ஏற்று அங்கீகரிப்பாயாக. வஸல்லி அலா நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم. ما بعد فأوصيكم عباد الله وإياي أولا من نفسي تقوى الله. فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العلي العظيم. بارك الله لنا ولكم بالآيات وذكر الحكيم. أقول قولي هذا ولسائر المسلمين والمؤمنين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.